ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக நடைபெறும் சனிக்கிழமை மாலை சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே பேச உள்ளவர் திரு வெங்கடேசன் அவர்கள். வெங்கடேசன் சார் நம்முடைய சத்சங் தொடரில் தொடர்ந்து உரையாற்றி கொண்டு வருகின்றார். கீதையில் உள்ள பல்வேறு பகுதிகளை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ அரபிந்தோவினுடைய விளக்கத்தின் பெயரில் அவர் தன்னுடைய உரைகளை வழங்கி வருகின்றார். இன்று நம்மிடையே அவர் உரையாற்ற இருக்கும் தலைப்பு த டிட்டர்மினேஷன் ஆஃப் நேச்சர், அதாவது இயற்கையினுடைய அந்த நிர்ணயிக்கப்பட்ட விதி எவ்வாறு செயல்படுகின்றது, இயற்கையில நாம் என்ன நினைக்கின்றோம், எல்லாமே ஒரு தீர்மானிக்கப்பட்ட நிலையில் தான் அனைத்துமே செயல்படுகின்றன. இயற்கையின் விதி எவ்வாறு தான் செயல்படுகின்றது, நமக்கு எதுவும் சுதந்திரம் இருக்கின்றதா இந்த செயல்பாட்டில் என்றெல்லாம் நமக்கு கேள்விகள் எழுகின்றன. அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் செயல்படுகின்றனவா, அல்லது நமக்கு ஏதேனும் இதுல சுதந்திரம் இருக்கின்றதா என்ற கேள்வி அனைவருக்குமே எழுகின்றது. இது குறித்து தான் திரு வெங்கடேசன் சார் அவர்கள் இன்றைக்கு உரையாற்ற உள்ளார். அவரை அன்புடன் வரவேற்று இந்த உரையை நிகழ்த்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். Over to you, sir. Pranams to the Divine Mother. Pranams to Sri Aurobindo. Pranams to Guruji Sri M.P. Pandit. Pranams to my mentor and father Sri N. Rajagopal. Today's topic, determinism of nature. இயற்கையின் நிர்ணயவாதம் from Essays on the Gita. இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு மிகவும் சிக்கலான ஒன்றுதான். இது அதிக விவாதத்திற்கு உட்பட்டது. அதுதான் இயற்கையின் நிர்ணயவாதம். மனிதனுக்கு எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் அவனுக்கு உண்மையான அதிகாரம் இல்லை என்று ஒரு வாதம் உள்ளது. விஷயங்கள் இயற்கையால் அல்லது அவனது சொந்த கர்மாவால் தீர்மானிக்கப்படுகின்றன. அதாவது கோள்களின் குறிப்பிடப்படும் கர்ம செயல் மற்றும் விதி என்று அழைக்கப்படுகிறது. Based on the planetary conditions, our fate is decided. மனிதன் சுதந்திரமானவன் அல்ல, இது ஒரு பிரிவின் வாதம். மற்றொரு பிரிவு மனிதனுக்கு தனி விருப்பம் இருப்பதாக கூறுகிறது. இயற்கையின் கீழ்மட்டங்களில் தீர்மானவாதம் இருக்கலாம், மேபி determinism at lower levels of nature. ஆனால் அது மனிதனின் சுய உணர்வு தோன்றும் போது, that is with the arrival of self-conscious being in man, அங்கே சுதந்திரமான முடிவெடுக்க தூண்டுகின்றது. ஆனால் இன்னொரு வாதம் மனிதனுக்கு சுதந்திரம் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறது. அந்த வாதம் சொல்வது என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் தனது பரம்பரைக்கும் எல்லா மட்டங்களில் மட்டங்களில் உள்ள தனது பரம்பரை தாக்கத்திற்கும் உட்பட்டவன். Each man is subject to hereditary influence. உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் அதை அவன் உணர்கிறான். அவன் வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பதை தீர்மானிக்கும் ஒரு பரம்பரை அழுத்தம் உள்ளது. மேலும் அது மட்டுமல்ல, மேலும் அவன் சார்ந்திருக்கும் சமூகத்தின் செல்வாக்கும் உள்ளது. அது அவனை it influences society, also influences him. இந்த சிக்கலான தாக்கங்கள் அனைத்தும் சுதந்திரத்தின் எல்லையை மிகவும் குறுகிய விளிம்பிற்குள் சுருக்கி விடுகின்றன. பலர் தான் சுதந்திரமானவர்கள் என்று நினைக்கலாம், ஆனால் அவர்கள் பல தாக்கங்களுக்கு உட்பட்டவர்கள். அவை அனைத்தும் வெளிப்படையாக தெரிவதில்லை. இது ஒரு பொதுவான வாதம். ஆனால் நாம் கீதை என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம்.
Sri Aurobindo points out here, கீதையின் முக்கியமான கூற்று என்னவென்றால், எல்லா உயிரினங்களும் இயற்கையை பின்பற்றுகின்றன. அதில் கீதை என்ன சொல்கிறது என்றால், பிரகிருதிம் யாந்தி பூதானி கிம் கரிஷ்யதி குணா குணேஷு வர்தந்தே. இதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ இல்லையோ, இயற்கையால் நீங்கள் இயக்கப்படுகிறீர்கள். உங்கள் இயல்பை உங்களால் வற்புறுத்த முடியாது, மாற்ற முடியாது. ஏனெனில் குணங்களுடன் விளையாடுகின்றன என்று கீதை இங்கே கூறுகின்றது. இந்த வாக்கியமும் பின்னர் வரும் மற்றொரு முக்கியமான வாக்கியம் கூறுவது என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் அவரவர் சுபாவம், செல்ஃப் நேச்சர், அதாவது சுய இயல்பு உண்டு என்றும், அந்த இயல்பின்படியே அவரது விதி, அதாவது அவரது இருப்பின் விதி, லா ஆஃப் பீயிங், தர்மம் அமைகிறது என்று கூறுகின்றனர். இது மனிதன் இயக்கப்படுபவன் என்றும், ஒருவன் தன் இயல்புடன் போராடுவதில் பயனில்லை என்ற அணுகுமுறைக்கு வலு சேர்ப்பதாக தோன்றுகிறது. மனித இயல்பை மாற்ற முடியாது என்பது மேற்கத்திய உளவியலும், that is Western psychology, that also accepts this, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அடிப்படை கோட்பாடாகும். மனிதன் மீது என்ன சட்டங்களையும் தரங்களையும் பிரித்தாலும் அவைகளால் அவனது இயல்பான சுபாவத்தை அடியோடு மாற்றிவிட முடியாது. இங்கே கீதை இயற்கையின் குணங்களை பற்றி பேசும்போது இயல்பான குணத்திற்கும் தற்செயலான குணத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை கவனமாக எடுத்துரைக்கிறது. வாட் இஸ் தட்? இயல்பான குணம் தி எசென்ஷியல் நேச்சர், அண்ட் தற்செயலான குணம் தி ஆக்சிடென்டல் நேச்சர் ஆர் தி சூப்பர்ஃபிஷியல் நேச்சர். இது கீதை சொல்கிறது. ஸ்ரீ அரவிந்தர் மிக அழகாக விளக்குகிறார்கள். பிறக்கும்போது நம்மிடம் இருக்கும் குணம் நாம் பின்பற்ற வேண்டிய பரிணாமத்தின் வகையை சுட்டிக்காட்டுகிறது. அது நமது கடந்த கால பரிணாம போக்கினால் தீர்மானிக்கப்பட்டுள்ள இயல்பான குணமாகும். That is, nature with which we are born, that indicates the type of evolution that we are to follow, which has been determined by our past evolution, that is essential nature. இது we can call it essential nature or inborn nature. தற்செயலான குணம் என்பது, now the accidental nature. தற்செயலான குணம் என்பது சூழ்நிலைகளின் விளையாட்டு, நிகழ்வுகளின் வேகம், பிறரால் ஏற்படும் தாக்கங்கள், மேலும் நமக்குள் இருக்கும் தமோகுணம், ரஜோகுணம், சத்தகுணம் ஆகிய குணங்களின் தொடர்புகளால் உருவாகும் குணமாகும். All this form the so-called accidental or superficial nature. So, ஒன்று essential nature or inborn nature, இன்னொன்று because of the situation, சூழ்நிலைகள், பிறரால் ஏற்படுத்தப்படும் தாக்கங்கள், இதனால் வருவது accidental nature or superficial nature. ஏற்ப புற அகங்கார சுயம் ஒன்று உள்ளது, that is external ego self. இதுவே அந்த இயல்பின் ஆதார புள்ளியாகும். உள்ளது, குவியமாகவும் உள்ளது. That is, this is the ego which is the reference point and focus of active ego nature, which is within us. இப்போது என்ன நடக்கிறது என்றால், ஒரு சராசரி மனிதனின் மனம் இந்த அகங்காரத்துடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு, தான் இந்த செயலை செய்கிறேன், நான் இதை செய்யவில்லை என்று கூறி தான் செய்வதற்கான பெருமையை தனதாக்கிக் கொண்டு தான் செய்வதில் கர்வம் கொள்கிறான். இதுவே அகங்கார சுயமாகும், தி எக்ஸ்டர்னல் ஈகோ செல்ஃப். ஆனால் இந்த அகங்கார சுயத்திற்கு பின்னால் இயற்கைக்கு கட்டுப்படாத மெய்யான்மா உள்ளது. That is, behind this external ego self, there is the true self.
இந்த அகங்கார சுயம் என்ன செய்கிறது என்றால், இயற்கையின் இயக்கத்தில் முழுமையாக ஈடுபட்டு இயற்கையின் செயல்பாட்டிற்கு தானே என்று உரிமை கொள்கிறது. ஆனால் மெய்யான்மாவோ இயற்கையை விட மேலானது. நாம் எவ்வளவும் அறிவோம். That is the true soul, the psychic. இந்த மெய்யான்மா இயற்கையின் இயக்கத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் அல்லது நிலைநிறுத்திக் கொள்ளாமலும் போகலாம். இது என்ன செய்கிறது என்றால், இயற்கையை அதன் சொந்த வழியிலேயே விட்டுவிட்டு அதன் சொந்த வேகத்தில் வளர அது சுதந்திரம் அளிக்கிறது. It gives full freedom to nature. அது இயற்கையின் மேல் பரப்பில் உள்ள குணங்களால் பாதிக்கப்படுவதில்லை. Because it is above nature, above the play of gunas on the surface. இதை வேறு விதமாக கூறினால், மெய்யான்மா என்றும் ஆசையான்மா என்றும் இரண்டு உள்ளன. That is true soul and desire soul. மெய்யான்மா என்பது சுயத்தின் ஒரு பகுதியாகும். அது அதன் அழியாமையையும் மாறாத்தன்மையையும் பகிர்ந்து கொள்கிறது. That is immortality and mutability. That is the character of the true soul. Whereas ஆசையான்மா என்பது ஆசையின் ஜீவனாக ஆசையின் உந்துதலால் செயல்படுகிறது. எனவே அது ஆசையுடன் செய்யப்படும் செயல்களின் கர்ம வினைகளுக்கும் கர்ம பலன்களுக்கும் உட்படுத்தப்படுகிறது. Normally we see people with desire, with ego, with greed, with hatred. All these things are happening at a superficial level, outward level. But the true soul, it watches all these things as a witness. Because most of the people, they dwell in ignorance. இந்த அறியாமையின் இருட்டில் இருக்கும் வரையும் இதுதான் 100% உண்மை. இப்பொழுது ஏனும் மெய்யான்மா, that is the true soul, இயற்கையின் குணங்களில் இருந்து விலகி இருப்பதால் அதன் ஆசையின்மையால் கர்மா உண்டாவதில்லை. மேலும் மெய்யான்மா செயல்படும் போது அது தெய்வீக நோக்கங்களுடன் ஒத்திசைந்து செயல்படுகிறது. அதற்கு தனிப்பட்ட உள்நோக்கமும் தனிப்பட்ட ஆசையும் இருப்பதில்லை. எனவேதான் அதை கர்மா தீண்டுவதில்லை. இதைத்தான் ஒரு சமயம் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கும்போது, கிருஷ்ணா, நீ சொல்கிறாய் நான் எல்லாரையும் கொல்ல வேண்டும், ஆனால் கொன்றால் எனக்கு கர்மா, நான் செய்கின்ற செயலுக்கு கர்மா வருமே, அதற்கு என்ன செய்வது என்று கேட்கிறான். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர், அர்ஜுனா, உன்னுடைய சுதர்மம் என்று உள்ளது. நீ சத்திரியன், நீ தர்மத்தை காக்க பிறந்தவன். கௌரவர்கள் அதர்ம வழியில் செல்கிறார்கள். அதை தடுத்து தர்ம வழியில் அவர்களை வரவேற்க வேண்டும். ஆனால் நாம் செய்த எல்லா பிரயத்தனமும் வீணாகிவிட்டன. இதனால்தான் நாம் இன்று குருட்சேத்திரத்தில் நிற்கிறோம். இப்பொழுது உன்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் இவர்களை கொன்றால் அதற்கு கர்மா எனக்கு வருமே. I don't want to forge a karma. That's why I don't want to fight. அதான் அவனோட ஆர்குமெண்ட். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பதிலளிக்கும் போது, அர்ஜுனா, இவர்களை கொள்வது என்னுடைய கடமை. It is your duty to kill them because they are on the wrong side. இதை சொல்றது யாரு? நான் சொல்றேன். When I direct you to kill them, you have to kill them. For that, you won't forge any karma. In case, if you run away from this battlefield, then only you will forge a karma. You have to establish your Swadharma. What is your Swadharma? To establish Kshatriya Dharma. உன்னோட சத்திரிய தர்மத்தை நீ ஃபாலோ பண்ணணும். You have to follow your Kshatriya Dharma. To fail in that, definitely you forge a karma for that. Then now I leave it to you, whether you want to fight or not.
But if you don't fight, definitely you will forge a karma. இதற்கு கர்மா உன்னை வந்து சேரும் என்கிறார். அதனால் நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாதே, இவர்களை கொல்வதனால் உண்டாகும் கர்மா உன்னை தீண்டாது. அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணா guarantees that. So we have to do our duty. But what we do at the superficial level, thinking that we are doing our duty, we do all those things, their work, whatever we do, we give credit to ourselves. That's a problem. At each level in our life, each stage in our life, especially spiritual life, there should be continuous introspection and total self-effacement. That I should go. I, with an inverted commas, should go. It is not I that I am not doing this. I am being directed by the divine to do this work, and I am being used as an instrument or a channel. This should be my attitude. Just coming back to this. இப்பொழுது கர்மா at the soul level, அதற்கு ஆசையோ உள்நோக்கமோ இல்லாததால் அதை தீண்டுவதில்லை, கர்மா அதை தீண்டுவதில்லை. இதுதான் உண்மையான நிலை. எனவே இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது என்று கூறப்படும் போது அது அகங்கார சுயத்தை குறிக்கின்றது. It talks about our ego self, not our true self. நம் அகங்கார சுயத்தின் ஆட்சியில் இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட மெய்யான்மாவை அடையும் போதுதான் நமக்கு உண்மையான விருப்ப சுதந்திரம் கிடைக்கிறது. Till such time, as long we dwell in ignorance, we don't get that independence, we don't get that freedom. We have to act from the level of the psychic, which is very difficult. But once we take up to the spiritual path of this integral yoga of Sri Aurobindo and the Mother, every day we should try this. Every day, the difficulty will be there. But Mother and Sri Aurobindo are always there with us. They will guide us. We have to depend only on them, nothing else. When we talk about this freedom, விருப்ப சுதந்திரம் என்பது தனிநபரின் மட்டத்தில் உள்ளது அன்றி இயற்கை கலந்த வாழ்க்கையில் இது உட்பட்டதல்ல. That is, freedom of will is at the level of person and not with the personality that is mixed with nature. நம்ம ஏன் இவ்வளோ டிஃபிகல்டிஸ் அண்டர்கோ பண்றோம்னா, பிகாஸ் ஆஃப் தி குணாஸ், ரஜோ தமோ சத்வகுணம் எல்லாம் மிக்சர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். அதனால்தான் we are not in a position to take the right direction. And whatever we do, we are not in a position to consecrate our work to the divine. Whatever we may do, however insignificant the work may be, but still we have to consecrate that work to the divine, that activity to the divine. Then only we can come out of all those things, and definitely with the help of the Divine Mother and Sri Aurobindo, her grace, we can surmount all the difficulties. நாம் உலகில் 3 குணங்களில் முழுமையான தடையற்ற ஆட்சியை பார்க்கிறோம். நம்ம டே டு லைஃப்ல இதை நம்ம பார்க்கிறோம். தொடக்கத்தில் அது தமோ குணத்தின் ஆட்சி, அதாவது மந்த நிலை என்பதை காண்கிறோம். அங்கே இந்த தமோ குணத்தை பற்றி பேசும்போது அந்த மந்த நிலையில் வெளித்தெரிந்த சித்தம் எதுவும் இல்லை. There is no awakened will. தமஸ்ல இருக்கும்போது நமக்குள் சித்தம் இருந்து அந்த சித்தத்தை செயல்படுத்தும் போதுதான் முழுமையான விடுதலை பெற முடியும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தன். ஆனால் தமச நிலையில், அதாவது கல்லிலோ ஒரு அணுவிலோ சுய உணர்வுள்ள சித்தம் என்று எதுவும் இல்லை. ஒருவேளை ஆழ்மனதில் அணுவின் சித்தம் இருந்தாலும் அது தன்னை பற்றி அறிந்திருப்பதில்லை.
அணுவில் உள்ள சக்தியை தன் விருப்பப்படி செயல்பட தூண்டுவது இயற்கையே. இயற்கையே அதை இயக்குகிறது, இயற்கையே அதை தூண்டுகிறது என்று இந்த கீதையின் கூற்று 100க்கு 100 உண்மையாகும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். தமசகுணம் கொண்ட ஒரு பிராணி செய்யும் செயல்களுக்கு யாரும் அதை குறை கூறுவதில்லை. ஏனென்றால் விலங்கின் மட்டத்தில் ரஜோகுணம் எப்போதும் தமோ குணத்துடன் கலந்தே காணப்படுகிறது. அங்கே ஆற்றல், செயல்பாடு, இயக்கம் போன்றவை இருந்தாலும் விருப்பம் என்று தனியாக அங்கே எதுவும் இல்லை. அங்கே விருப்பத்தின் அடிப்படை கூறுகள் மட்டுமே உள்ளன. There are rudiments of will only. ஸ்ரீ அரவிந்தோ இதை ஒரு உதாரணத்துடன் விளக்குகிறார். ஒரு புலி கொல்லும் போது, அது தன் இரையை உண்ணும் போதும் நாம் அதை குறை கூறுவதில்லை. அது கொன்ற போதும் சரி, அந்த கொன்ற ஒரு இரையை சாப்பிடும் போதும் சரி, யாருமே அதை குறை கூறுவதில்லை. ஏனெனில் அது புலியின் இயல்பு. அது வயது நிறைந்து தான் திருப்தி அடைந்ததும் அது கவலைப்படுவதில்லை. அது வயது நிறைந்ததும் அது இன்னொரு மிருகத்தை கொள்வதும் இல்லை. இதுதான் அது இயல்பு. அது கொன்றவுடன் அதுவரைக்கும் இந்த ரஜோகுணம் இருக்கிறது. ஏனால் தங்கள் பசியை போக்கிக் கொள்ள வேண்டும், அதற்காக நிறைய தேடி ஓடுகிறது, அதை கொள்கிறது, கொன்று அதை சாப்பிடுகிறது. அதன் பிறகு அதன் விருப்பம் இல்லை, அதோட பசி முடிவடைந்ததும் அது எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. திரும்பியும் அது தமோ குணத்தில் போய்விடுகிறது. திரும்ப எப்போ ரஜோகுணத்திற்கு வருகிறது? திரும்பி அதற்கு பசி எடுக்கும் போதுதான். அந்த நிலையில் அது வரைக்கும் அது தமோ குணத்தோடு தான் இருக்கிறது. ஏனென்றால் அதற்கு தனக்கென்று விருப்பம் இல்லை. ஆனால் பரிணாம வளர்ச்சியில் நாம் மேலே மேலே சொல்லும் போதுதான் தமோ குணத்திலிருந்து ரஜோகுணத்திற்கு செல்கிறோம், ரஜோகுணத்திலிருந்து ஒளிமயமான சத்துவகுணத்திற்கு செல்கிறோம். செல்ல முடியும். ஒரு குணத்திலிருந்து தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம், ரஜோகுணம் சத்துவகுணம். அப்படித்தான் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியும் இருக்கிறது. ஆனால் எதுவும் ஒரே குணத்தால் தானாகவே நிகழ்வதில்லை என்று ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். எல்லா இடங்களிலும் ஒரு கலவை உள்ளது. There is always a mixture of gunas. மேலும் சத்தநிலையை அடைவது கூட நாம் குணங்களின் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து விட்டோம் என்று அர்த்தமில்லை. Though we reach the top stage, குணாலே சத்துவகுணம் தான் பெஸ்ட், அதை அடைஞ்சிட்டோம். ஆனால் that doesn't mean that we have got the freedom. நாம் இந்த சத்துவகுணத்தையும் கடந்து செல்ல வேண்டும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். சாத்வீக சித்தம், சாத்வீக நோக்கம் என்பது ரஜோகுணத்தை தமோகுணத்தை விடவும் மிகவும் மேலானதுதான். ஆனால் அது சத்துவகுணத்திற்குள் உள்ள ஒரு தங்க சிறை வாசமையாகும் என்கிறார். It's a golden cage. Though it's gold, but still it's a cage. That's what he says. இயற்கை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதை தாண்ட வேண்டும். உண்மையாகவே முக்தி அடைவதற்கு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் விடுதலைக்கான ஆசையை வெல்ல வேண்டும் என்று அவர் மிக ஆழமாக கூறுகிறார். அதாவது முக்தி அடையணும்னா we should leave that desire for freedom. அந்த விடுதலைக்கான ஆசையை வெல்ல வேண்டும் என்கிறார். அவர் மேலும் கூறுவது என்னவென்றால், நீங்கள் முக்குணங்களின் ஆட்சியை கடக்கும் போதுதான் சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்குகிறீர்கள். இது வேறு விதமாக கூறினால், ஒரு முனையில் இயற்கையின் முழுமையான நிர்ணயவாதம் உள்ளது, மறுமுனையில் ஆன்மாவின் முழுமையான சுதந்திரம் உள்ளது என்கிறார். On the one side, determinism of nature, on the other side, freedom for the soul. இது ஒரு ரெண்டு இதற்கு ஒரு ரெண்டு இருக்கிறது. ஆனால் மனித உணர்வு நிலையில் சந்திப்பில் ஒரு பிரதிபலிப்பு உள்ளது என்கிறார். கான்சியஸ்னஸ், முழுமையான சுதந்திரம் மற்றும் முழுமையான நிர்ணயவாதம்
ஆகியவற்றின் தொடர்பில் உள்ள ஒரு பிரதிபலிப்பாகும் என்கிறார். அந்த கான்சியஸ்னஸ் அதை மீட் பண்ணும்போது அதை அவன் சுய வெறுப்பு உணர்வாக உணர்ந்து அதற்கு ஏற்றால் போல் செயல்படுகிறான் அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்போது. ஆனால் அது ஒரு மெய்யற்ற சுதந்திரமே என்கிறான். அவன் குணங்கள், அதாவது சத்தகுணம், ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் ஆகியவற்றின் செயல்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கும் வரை அவன் உண்மையாகவே சுதந்திரமானவன் அல்ல. மேபி ரிச்சுவலிஸ்டிக், மேபி காட் ஃபியரிங், அதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ரீ அரவிந்தர் சொல்லும்போது வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலிஜன், அதாவது ரிலிஜன், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ரிலிஜன் நிறைய சொல்றாரு. பத்தி ஒருத்தர் சொல்லும்போது இஸ் the purpose of religion is to lead you towards God. அவ்வளவுதான். ஏன்னா if you are confined to a particular religion, what happens is டாக்மா இருக்கு ரிலிஜன்ல, ஒரு வரையறைகள் உண்டு, அதுக்குள்ளேயே நம்ம கட்டுப்பட்டு அது மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். We don't come out of it. That's what Sri Aurobindo says. One, no doubt, it does a very good job to bring you towards the divine. But what we do is we stop that. Daily ritualistic பண்ணிட்டு இருக்கோம். மார்னிங் பூஜை, இந்த டைப் இது பண்ணோம், அப்புறம் இது பண்ணணும். After that, we attend to our duties. Office, business, or to look after the family, to look after the children, எல்லாம் போயிட்டு இருக்கு. But இந்த டைப்ல எல்லாம் are we conscious of the divine? அதான் mother always says, be conscious. 24/7 we have to be conscious. இந்த பி கான்சியஸ்க்கு பெரிய இது மீனிங் இருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் 2 words, பி கான்சியஸ். அது இல்லை. We have to be conscious of the divine 24/7. Whatever we do, concentrate that work to the divine. எல்லாம் பண்ணிட்டே வரணும் நம்ம. That's why we are not in a position to come out of these gunas. In the ignorance, we dwell in this ignorance because we are unable to bring ourselves outside these gunas. அது வரைக்கும் இந்த தாக்கங்கள் நம் மீது இருந்து கொண்டேதான் இருக்கும். அதான் இவர் இங்கே சொல்கிறார், இந்த குணங்கள் செயல்களில் தாக்கப்பட்டு கட்டுப்பட்டு இருக்கும் வரை அவன் உண்மையாகவே சுதந்திரமானவன் அல்ல என்கிறார். இயற்கை மிக எளிதில் உடையக்கூடிய ஒரு சுதந்திரம் அவனுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டே இருக்கிறது. அவன் நினைச்சிட்டு இருக்கான், இஸ் இண்டிபெண்டன்ட், ஃப்ரீ, he has got full freedom, but it is not so. That's what he says. அது மாதிரி தோணும், சீமிங் அப்பியரன்ஸ். ஆனா ஒரு லெவல் பார்த்தப்ப நம்ம நினைச்சோமே இது இல்லையே, நெக்ஸ்ட் தாட் அது மாதிரி வரும், மாறி வந்து இருக்கும். So we should not confine to this one particular region, or அந்த வரையறைக்குள்ள நம்ம இருக்கக்கூடாதுன்றாரு. Come out of it. When you take up to the spiritual path, that is the thing. Spiritual path is to find yourself. How to find yourself? That's the more important thing. You have to realize the psychic, the first step, then realize the universal, next step, then realize the transcendent, the final one. The 3 level இருக்கு. இந்த சைக்கிக் லெவல் இது வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் சொல்றேன்னா, சில பேருக்கு some people they take months, some people they take years, some people they take births. அது ஜென்மங்களா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். This is not the first time we are trying this. Every birth we are trying to achieve that. But because of all these things, நம்மளோட accidental nature இருக்கு இல்லையா, பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஸ்ரீ அரவிந்தோ. That's what is being explained by Sri Krishna in the Gita. In the inborn nature, நம்மளோட essential nature நம்ம தள்ளி வந்துடுறோம். Because of the influence of these gunas. இந்த குணங்கள் ஏன் நம்மள பண்றதுன்னா, because it is not only the gunas of my guna, but also the impact of the other people with whom I am interacting. நான் யாரோடலாம் பழகிறேனோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தோடு இருப்பவர்கள். அவங்களோட வாதம், அவர்களுடைய பேச்சு, அவர்களுடன் நாம் கலந்துரையும் போது நிறைய கேள்விகள் வருகின்றன, ஆர்குமெண்ட்ஸ் வருகிறது. Sometimes it may result in fight, and
ultimately it results in we lose the relationship. And the அளவுக்கு போகும். We are seeing in families, brothers, sisters, எல்லாமே தனித்தனிப்பாங்க. Though they were together ஒரு காலத்துல, because of so many reasons, maybe wealth, maybe one of the reasons, main reason I can say, அதுதான் ஒருத்தர் வந்து status, not only wealth, status. They may be having equal status. Suddenly somebody gets more money. Then he doesn't bother about the other person. He doesn't behave properly. He thinks of himself that he is somebody special and he expects respect from others for his new status. Okay, he can expect, but why should others should give him respect? What for? What is your behavior? நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்ன்ற பொறுத்து தான் other people will regard us. If you are highly egoistic, okay, be egoistic, no problem. They move away from you, that's all. They don't bother about you. If you are in a spiritual path, all these things are going to be undivine things, and you have to forget all those things, erase. You have to reject. That's what aspiration, rejection, and surrender. These the undivine things we have to reject. We should move towards all Godward things, divine. What is divine? We should concentrate on those things, not on this undivine. We should not waste our time. Each moment we should utilize it properly, because we don't know how many births we have taken so far. ஏற்கனவே பார்த்துருக்கோம். சந்தோஷாசம் சொல்றது 88 லட்சம் 80 லட்சம் பர்த்துக்கு அப்புறம் தான் நம்ம மனுஷ பிறவே வரும். 80 lakh births. எவ்வளோ பறவைகளா, மனித மிருகங்களா, விலங்குகளா பிறந்து இந்த மனுஷமாக வரும். இதுக்கு 80 லட்சம் 84 லட்சம் பர்த் ஆகுது. more than 84 lakh birth. இதையும் when we get this rare opportunity, we should capitalize this opportunity. We should not lose this opportunity. Each moment we think of the divine, always 24/7, whatever we do. அது பண்ணிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா slowly we will move away from the control of this lower nature. Lower nature இருந்து we raise our level with higher nature. Next stage போக முடியும், higher level போக முடியும். Till such time we will be, if we don't aspire for that, we don't try, make an effort for all these things, definitely the unfortunate thing is we will be again and again, we'll be in this vicious circle. We cannot progress. Though we have taken up the spiritual path, but progress is only possible when we follow whatever Divine Mother and Sri Aurobindo, they have given a lot of literature for us. So many things. If we follow that, definitely we can go up. Even in this birth, we can realize. Sri Aurobindo was asked by one of the sadhaks, or 75 or 80 years, sir, can I start sadhana now? அதுக்கு Sri Aurobindo பதில், why not? Start now. It will continue in your next birth. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றியோ, இப்போ எங்க விடுறியோ அதுல தான் நீ ஸ்டார்ட் பண்ண போற spiritually in the next birth. In your next incarnation, you will start from the same level. Please don't waste time. Start now. So, இந்த குணங்களை தாண்டி நாம் செல்ல வேண்டும் என்றால், it should be a daily introspection, merciless self-scrutiny, and total self-effacement. இது மூணு பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பா we can progress. Exponentially we can progress in this path. There's no doubt about it. The grace of the Divine Mother. அது இருக்கும்போது everything is possible. Only a little effort from our side. That is sufficient. Rest is being taken care of by them. We need not bother about anything. So this is the key for what here we are seeing in the gunas, to escape from these gunas. Who is that?
unless we attain that level of equality, which already we have seen in this, the equality level definitely we are escaping from the gunas and we are at a different level. From there, then realization one by one will come. இப்போது okay, I have transcended this gunas, transcend பண்ணிட்டேன், இதை தாண்டி வந்தாச்சு. இப்போது ஒரு கேள்வி என்ன வருது என்றால், அது குணங்களை தாண்டி அதற்கு அப்பாற்பட்ட நிலையை நாம் அடைந்தால் அங்கேயே தங்கிவிடுகிறோமா? அந்த நிலையில் செயல்களை செய்வதால் நாம் செயல்கள் குணங்களின் செல்வாக்கு உட்படுத்தப்படும் என்பதால் நாம் செயல்களை தவிர்த்து விடுவோம். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ ஒரு சார்ட் ஆஃப் ஃபியர். If I continue to do my work, will I forge a karma? So why should I do it? I will stop my work. இது மாதிரி ஒரு தாட் எனக்குள்ள வரும். இதுக்கு பதில் கீதை என்ன சொல்றதுன்னா, இந்த விஷயத்தில் கீதை தெளிவாக கூறுவது என்னவென்றால், நமது நிலையையும் நமது கண்ணோட்டத்தையும் அகங்காரத்திற்கு அப்பாற்பட்டதும் ஆசைகள் அற்றதுமான ஒரு ஆன்ம நிலைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறது. We should go beyond our desire, our ego. And the psychic level, because we should get the direction from the psychic. That will happen only when we transcend all gunas. We transcend our ego, transcend our desire. எல்லாத்தையும் தாண்டி போயிட்டே இருக்கும். Then only we can come to a stage where we are beyond this ego and desire self, and we can execute our activities from the psychic level. Then we are directed by psychic. அந்த நிலையில் செயல்படும் போதுதான் புருஷா, அதாவது ஜீவனின் உள்ள இறைவனின் திருவுளத்தின்படி தானாகவே செயல்படுகிறோம். When we reach that level, he says, இங்கே நாம் செயல்படும் அந்த இறைவனின் திருவுளத்தின்படி செயல்படுகிறோம். இங்கே நமது இயல்பு அப்ப நேச்சர் என்ன ஆகுது? ஒரு கருவியாக மட்டுமே ஆகிறது. இங்கே வாழ்வின் விதிப்படி நாம் செயல்பட்டே ஆக வேண்டும். ஆனால் இங்கே ஒரு சுதந்திரமான கர்த்தாவாக, தெய்வீக உணர்வின், தெய்வீக சக்தியின் ஒரு தூய கருவியாக செயல்படுகிறோம். We are working as a divine instrument or channel the divine. ஆகவே குணங்களின் செயல்களை கடப்பது என்பது செயல்களை துறப்பதோ அல்லது உலக செயல்பாடுகளை கைவிடுவதோ அல்ல. We should not renounce work. It is not that. மாறாக சுற்றியுள்ளவர்களின் செயல்களாலும் எதிர் செயல்களாலும் பாதிக்கப்படாமல் உள் சுதந்திரத்தின் அதுடன் செயல்படுவதே நமக்கு உள்ள கடமையாகும். அப்படி செயல்படும் போது மேலே சென்று கீழே நோக்குவதற்கு, when a person who looks from the higher level, from a level higher than our level, அப்போ அங்கே என்ன தோன்றுகிறது என்றால், நம் சுய விருப்பம் என்று கருவது கூட பிரகிருதிக்கு, இயற்கைக்கும், தட் இஸ் இயற்கைக்கு உட்பட்டதே என்று ஸ்ரீ அரவிந்தர் குறிப்பிடுகிறார். அவன் நினைக்கிறோம், ஓகே, we are being directed by the divine, executing all those things as an instrument of the divine. Still, we feel that there is a freedom, there is independence. That's what we feel. ஆனா இது நம்ம லெவல்ல நம்ம ஃபீல் பண்றோம். But what Sri Aurobindo says, a person at a higher level, when he looks at from that level what we do, still he feels நம்ம இண்டிபெண்டா இருக்கின்றோம், ஃப்ரீடமோடு இருக்கின்றோம் சொன்னா கூட he looks that as he is being controlled by nature only. That's what Sri Aurobindo says. அந்த லெவல்ல கூட it is being activated by nature only. ஆகவே நாம் எந்த உணர்நிலையிலிருந்து அல்லது
இருப்பிலிருந்து செயல்படுவது என்பதை பொறுத்தது. That is, at what level of consciousness or existence we function from. இதுதான் we have to self introspect. ஒரு மட்டத்தில் நமக்கு சுதந்திரமான விருப்பம் இருப்பது போல் தோன்றுகிறது. இப்போது அந்த சுதந்திர விருப்பம், அதாவது சுதந்திர உணர்வு இயற்கையின் விதிக்கு கட்டுப்பட்டது என்பதுதான் அதன் உண்மையான வடிவமாகும். அதுவும் இந்த அரவிந்தரின் எக்ஸ்பிளனேஷனால தெரிகிறது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம் அகங்கார சுயத்துடன் நம்மை அடையாளப்படுத்திக் கொண்டு ஆசையால் உந்தப்பட்டு குணங்களின் ஆட்சிக்கு கட்டுப்பட்டிருக்கும் வரை இயற்கையின் உண்மையவாதம் ஒரு உண்மையாகும். As long as we subject ourselves to all those things, desire, ego, என்ன பண்ணாலும் I have done that, I am doing this, I have achieved it. இது பண்ற வரைக்கும் we are under the control of nature. இயற்கையின் நினைவாதம் கண்டிப்பாக இயற்கையின் ஆட்சிக்குள்ளே தான் நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். That is a fact, truth என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். இயற்கையின் அடிப்படையில் இருந்து நாம் விலகி, so the solution is, இயற்கையின் அடிப்படையிலிருந்து நாம் விலகி ஆன்மாவின் உந்துதல்களால் நம்மை நாமே மேலும் ஆளத் தொடங்கி we should govern ourselves from the psychic. ஆன்மாவின் ஒளியில் இயங்கும் போதுதான் நாம் சுதந்திரமாக வாழத் தொடங்குகிறோம் என்கிறார். இது we have to experience it, because these things cannot be explained. We can experience this. Provided we reach that level, definitely every one of us can experience this. With the help of the divine grace, everything is possible. But we should make a sincere effort for that, to achieve that. It is possible. Everything is possible. That's why Sri Aurobindo and Mother, they are here to help us. Otherwise, there was no necessity for them to take avatars. These avatars need not come here. These incarnations were there for us, are there for us even today, because to help us to raise our consciousness from ordinary consciousness to the higher consciousness. Still, they are working from the subtle physical world, and they are doing it. Only we should be conscious of their presence each time. Each time, whenever I do anything in my house or at office, am I doing what is truthful? இது ஒரே டெஸ்ட் நமக்கு இதுதான். Again, we should introspect. Am I doing the correct thing? Am I doing the divine, what it wants me to do? Am I doing that? இதுதான் திருப்பி நம்மள இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் we know where we are. கொஞ்சமா மேல வர முடியும். If you are not interested in that, then we cannot progress in the spiritual path. We are wasting our time. We should not waste our time. First, இது மாதிரி ஒரு path கிடைக்கிறதே கஷ்டம். See, we are seeing a lot of people, more than 8 billion people are in this world. How many are following this integral yoga? Maybe அதை கம்பேர் பண்ணும்போது மேபி மில்லியன், அவ்வளவுதான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது லெவல் இவ்வளோ பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பட் அது இருந்தும் ஃபாலோ பண்ண முடியாம சுச்சுவேஷன்ல தே ஆர் கெப்ட் பிகாஸ் ஆஃப் தேர் ஓன் டெஸ்டினி, வாட் எவர் யூ மே கால் இட், சோல்ஸ் சாய்ஸ், த ரெவல்யூஷன் ஸ்டேஜ், எவ்ரிதிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கோம் நம்ம எவல்யூஷனரி ஸ்டேஜ்ல. But when we get this golden opportunity, we should not miss that opportunity. Really, this is an opportunity given by the Divine Mother and Sri Aurobindo to us. We should capitalize it. இப்போ இந்த சுய விருப்பம், இறுதியில் சுய விருப்பமும் நன்மையவாதமும் வாழ்வின் உண்மைகளே என்று முடிவு பெறுகிறோம். That's what Sri Aurobindo says. பிரபஞ்சத்தில் இரண்டும் ஒரே உண்மைகள் தான் என்று ஸ்ரீ அரவிந்தர் ஐயத்துக்கு இடமின்றி கூறுகிறது. உண்மையான சுதந்திரம் என்பது that's what he beautifully puts it. உண்மையான சுதந்திரம் என்பது ஜகத்குருவான பரமாத்மாவின் மிக உயர்ந்த நிலையில் மட்டுமே உள்ளது. நாம் இயற்கையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை
நிர்ணயவாதமே நிலவுகிறது என்கிறார். ஆனால் இங்கே பாயிண்ட்ஸ் ஆஃப் சர்டன் திங்ஸ். ஒரு பெரிய உண்மையான வேதாந்த உண்மை என்னவென்றால், இட் டாக்ஸ் அபவுட் த்ரீ ஃபோல்ட் புருஷா, மும்முனை புருஷனை பற்றி விளக்குகிறது. அதில் செயலாற்றும் புருஷன், ஆக்டிவ் புருஷா, தட் இஸ் கால்ட் இன் சான்ஸ்கிரிட் ஷரா, நிலையான புருஷன், ஸ்டாட்டிக் புருஷா, அக்ஷரா, மற்றும் தெய்வீக புருஷன், டிரான்செண்டன்ட் புருஷா என ஆன்மாவின் 3 நிலைகள் உள்ளன என்கிறார் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதை விளக்குகிறார். அதே போல இரட்டை பிரகிருதி உண்டு. நேச்சர்ல கூட there are 2 types. அதாவது பரா பிரகிருதி, உயர் இயல்பு, அதுவே கடவுளின் இயல்பு. அபரா பிரகிருதி என்பது 3 குணங்களிலான கீழ் இயல்பாகும், லோயர் நேச்சர். One is higher nature, para prakriti, other is lower nature. Why we are struggling? Because we are being controlled by this apara prakriti, lower nature. இதிலிருந்து வெளில தான் both even Mother and Sri Aurobindo, they are helping us. Once we come out of it, then we go beyond this apara prakriti, para தெய்வ இயல்புக்கு அங்கதான் போறோம். But it takes time. How many months? Nobody knows. இவர் சொல்லும்போது, இந்த சாப்டர் முடிக்கும் போது என்ன சொல்றாரு இவர், கீதையிலோ அல்லது வேறு எந்த சாத்திரத்திலோ உள்ள தனித்தனி கூற்றுகளின் அடிப்படையில் முடிவுக்கு வருவதற்கு முன் இஸ் cautioning us. நாம் முழுமையான ஞானத்தோடு ஒரு முழுமையான பார்வையையும் கொண்டிருக்க வேண்டும். முழுமையை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே விஷயங்களை சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். Only Sri Krishna can see that in the right perspective, all these things. அந்த அளவுக்கு ஸ்ரீ அரவிந்தோ says so. அந்த கிருஷ்ணர் லெவலுக்கு நம்ம போகலன்னா கூட அந்த இதுக்கு we should make effort. அவ்வளவு அந்த எஃபோர்ட் எடுத்துட்டே இருக்கணும். we should make an effort always. கண்டிப்பா we can achieve that. இந்த கீதையின் போதனைகளும் மற்றும் பல்வேறு சாஸ்திரங்களின் போதனைகளையும் பார்க்கும்போது என்ன தோன்றுகிறது என்றால், ஞானத்தின் பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைத்து அவற்றை ஒரு முழுமையாக மாற்றிக்கொள்ள ஒரு முழுமையான பார்வை மற்றும் கண்ணோட்டம் வளர்க்கப்பட வேண்டும் என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். Don't go by what one person says or one religion says. Have a totality. Complete பார்த்து then you come to a conclusion. அதுதான் அந்த ஞானத்தோட வரணுன்றார். You should have the wisdom of knowledge. இங்கே just I want to quote the commentaries on Sri Aurobindo thought எப்படி பண்ணிட்டு இருக்கிறார். அதில் ஒரு டாபிக் வந்து டெஸ்டினி நாட் இன்வேரியபிள். இப்போ இது மாதிரி அதுதான் பார்த்தோம். டெஸ்டினி வந்து இன்வேரியபிளா வேரியபிளா, நம்ம அந்த குணத்துக்குள்ள இருந்தா we have to accept the fate. அது மாதிரிதான் நம்ம நினைக்க தோன்றுகிறேன். நிர்ணயவாதம், இயற்கை நிர்ணயவாதத்துக்குள்ள நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்ம அது லோயர் நேச்சர் இருந்தால் we are bound by nature. When we go beyond that lower nature, then we have freedom. அதுதான் இந்த கீதை சொல்றதை பார்த்தோம். இப்போ ஸ்ரீ அரவிந்தோ தாட் என்னன்னா, ஓகே நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம், ஒன்ஸ் எவ்ரி திங் இஸ் டிட்டர்மின்ட், டெஸ்டினி தான் எனக்கு இப்படிதான் இருக்கும் டெஸ்டினி, இதுல இருந்து மாற முடியாது, his nature cannot be changed, all these things we are seeing, this is a normal thing. When a person takes up to the spiritual path, அப்போ what happens to his karma? இந்த கொஸ்டின் ஸ்ரீ அரவிந்தரோட இதில் வருது. பண்டிட்ஜி அதை பத்தி எழுதும்போது சொல்ற, once he takes up to the spiritual path, just I quote him, he is no more fully bound by the karma of previous mundane life. Of course, it depends upon how far he leaves his past behind and opens himself to new factor in his life. அதாவது ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு முந்தைய லைஃப் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்தாச்சு, அப்போ அவர் கர்மா என்ன ஆகுதுன்னு கேட்டதுக்கு அரவிந்தரோட ஒப்பீனியன் என்னன்னா, கர்மா வந்து ஆல்மோஸ்ட் எரேஸ் ஆயிடுது.
எல்லாமே. But there are some conditions. There's a rider. அதாவது no doubt he has taken up to the spiritual path, but அந்த past lifeல he might have had argument with so many persons, friends இருக்கலாம், relatives இருக்கலாம், அதுல some hatred இருந்திருக்கலாம், still he may carry it forward. If that is so, then his karma cannot be cancelled. He has to leave behind the entire thing. Past complete பண்ணணும். Just I can quote an example. இதுவும் இந்த ஸ்ரீ commentaries on Sri சொல்ற saint பத்தி பேசும்போது அவர் சொல்றார், when a person takes up to the sannyasi life போது சாஸ்திரப்படி ஒரு இறந்தவர்களுக்கு என்னென்ன கர்மாக்கள் பண்ணுவாரோ அதெல்லாம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவர்கள் பண்ணுவார்கள். அவர் செயின்ட்லி லைஃப் வரும்போது, சந்நியாசம் எடுக்கும் போது அந்த மந்திரங்கள்லாம் வரும். அது that is, he is taking a new birth. That body is no more relevant for that soul. That's why the samskaras, things are being done in that fashion. அப்போ he becomes a saint. அது அந்த கர்மா எல்லாம் அதோட போயிடுது. அவர் என்ன கர்மா பண்ணியிருந்தாலும் அது எல்லாம் அதோட ஓவர். Because he is starting his new life, saintly life. சன்னியாச வாழ்க்கையை இருக்கும்போது, I am talking about real சன்னியாசிஸ், சன்னியாச வாழ்க்கையில இருக்கும்போது வந்த பிறகு அந்த பழைய கர்மாக்கள் எல்லாம் அழிந்துவிடும். இஸ் கம்ப்ளீட்லி அரேஸ்ட். இது வந்து ஒன் ஆஃப் தி டாபிக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணிட்டே இருக்காது. I thought it may be relevant to quote here. இப்போ what he is doing, he has to leave behind his past. Okay, what he has to do now? அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, he should open himself to the action of grace, which is known to wipe out the past karma to great extent. Probably 95% of the karma அதை wipe out பண்ணிடுறது. That's what Sri Aurobindo says. Not only that, இது ஒரு பக்கம். Suppose if he is not open to the grace, அந்த கிரேஸுக்கு திறவாக இல்லாமல் போனாலும், but he struggles spiritual, he makes effort, his own spiritual exertions which could obviate the effects of past karma. அதுவும் பண்ண முடியும். But it requires a strong willpower. தன்னோட இதால பண்ண முடியும்னு நினைச்சு, no doubt divine grace should be there for that also, but indirectly, since he is not open to that. But here also he achieves that. 95% of the karma, it is being wiped out. So, இது என்ன புரியுதுன்றா, the scope to change one's destiny is large and real. இது உண்மை. ஆனா இதை பத்தி பேசும்போது கர்மா ஜஸ்ட் ஒரு 3 இது சொல்லிடுறேன். கர்மானா சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, இது 2 தான். சஞ்சிதம்ன்றது அவர் accumulated karma over a period of time, birthsல வந்துட்டே இருக்குது, கண்டினியூ ஆகுது. So what the soul does when it leaves that body and a particular birth, suppose in this birth it leaves the body, at that time of leaving it decides what type of experience it wants to take in the next incarnation, and it decides for a rewind மாதிரி within seconds only, probably half a second or 1 second, அவ்வளவுதான். The whole eyes of this life, it comes before its eyes and it decides instantaneously, yes, this should be the experience, my experience in my next incarnation. And then it leaves the body. That's all. But there is no change in it. The experience that decides. Then based on that, it takes next birth, not on based on karma, but based of the soul's choice of experience, which it wants to undergo, which it wants to experience in this next incarnation, that is decided at the time of leaving the body in the previous life, then it takes birth accordingly. But in the sanjita karma, accumulated karma, prarabdha karma, what it can exhaust during that life, அதை ஒண்டி எடுத்து நடந்தது, that is prarabdha karma. But அதிலேயே prarabdha karma, utkata karma, ineluctable karma, utkata karma, that even if a spiritual, taking up to spiritual life,
cannot change அப்படின்ற ஷரவிந்தர். It has to be worked out. உட்கட்ட கர்மானா like murder, rape, heinous crimes, குரு துரோகம், and committing suicide. How can it be suicide can be a utkata karma nu keta? Like Sri Aurobindo says, it's a betrayal of your soul. You can't betray your soul, whatever may be circumstance. And he says further that the soul leaves that body forcibly because of the decision, foolish decision taken by that person, and it ends up in taking the birth. They மாதிரி stage, it will continue or even worse than that situation. It ends up at that level only. There is no improvement in that. So what's the purpose of committing suicide? Just soul wants to undergo certain experience. It takes that body, and in between, if you are going against the wishes of the soul by committing suicide, then that you have to exhaust. Nobody can, even divine cannot intervene. There, divine will not interfere at all in the erasing of utkata karma. Very clear. Sri Aurobindo was very clear on that. So it has to be worked out, the utkata karma. But what we have to conclude here is, it goes without saying that as long as one remains on the level where his fate has been shaped, on the level of Ungonna, he is subject to that fate only. There is no, he cannot change his fate, destiny. To change it or cancel it, he has to go beyond it. Sri Aurobindo says, to change it or cancel it, you have to go beyond that, either inward or upward. The choice is yours at the end. He says, to let the destiny rule or to surpass it. இது வந்து ஸ்ரீ அரவிந்தோ சாவித்திரியில் எழுதும்போது page 458, book 6, the book of fate, canto 2, the way of fate and the problem of pain. இதுல man can accept his fate, he can refuse. ஏன்னா man can accept his fate as long he is going to dwell in ignorance. He has to accept, he doesn't have a choice. He can refuse also. Then you raise above all these things. In the nature definitely you can write your destiny. Means you cannot write your destiny, but divine will help you to change your destiny. It was, suppose destiny was something else, that can be changed. That's what divine can do, provided you are raised your level of consciousness. From lower level to higher level, when we move, definitely all these things are possible. Then you can refuse. You refuse to accept. That's all. Beautifully given by Sri Aurobindo, all of us. So, just whatever has been done by Sri Aurobindo's essays of the Gita, to the extent possible, I could explain that. So, thank you very much for your patience. Thank you. Thank you, Venkatesan sir. Thank you. Thank you. இது ரொம்ப இந்த டிட்டர்மினேஷன், இயற்கையினுடைய அந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியின்படிதான் அனைவருமே செயல்படுகின்றோமா, இல்லை இதில் நமக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்கின்றதா அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். அது இந்த ரொம்ப நீங்க அழகா நீங்க நிறைய படிப்படிப்படியாக விளக்கி சொன்னீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க 2 கருத்துக்களை சொன்னீங்க. ஒன்று வந்து we are born with a certain nature, essential nature. அது வந்து determined by the evolutionary principle. இரண்டாவது, நம்மளுடைய வாழும் சூழ்நிலைகள், நம்மை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள், அதனுடைய தாக்கத்தின் பெயரில் நமக்குள் அமைக்கப்படும் அந்த இயல்பு, அதுதான் ஆக்சிடென்டல் நேச்சர் என்று கூறினீர்கள்.
இதில் பார்த்தோம் அப்படின்னா இதன் தாக்கத்தினால நம்ம வந்து இந்த 3 குணங்களுடைய உருவாகின்றன. அது சூழ்நிலையை பொறுத்து எந்த குணம் வந்து மேலோங்கி காணப்படுகின்றதோ அது மாதிரி காணப்படுகின்றது என்று பார்த்தோம். அதே போல இது எல்லாத்துக்கும் மையமா இருக்கின்றது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து இந்த எது வந்து மையமாக செயல்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிவட்டல் பாயிண்டா செயல்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் அந்த ஈகோ நான் என்கின்ற அந்த உணர்வு தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஃபோக்கல் பாயிண்டா செயல்படுகின்றது. இதுதான் வித்தியாசம். அசோகன் சார் கேட்ட கேள்விக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அனிமல்ஸ்க்கு வந்து இந்த கான்சியஸ்னஸ் ஆஃப் ஐ கிடையாது, மனிதனுக்குத்தான் உண்டு. அதனாலதான் அனிமல் நீங்க கரெக்டா சொன்னீங்க, அனிமல்ஸ் ரியாக்ட் பை இன்ஸ்டிங்க்ட், whereas human beings வந்து ரியாக்ட் மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் தர் கம்பல்ஷன் ஆஃப் தர் ஈகோ. அதுதான் டிஃபரன்ஸ். அதே நம்ம எப்படி இருக்கிறோம், எக்ஸ்டர்னல் ஈகோ செல்ஃப்னு சொன்னீங்க நீங்க. அதாவது இந்த நம்முடைய ஈகோ புறத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஈகோவினால் அமைக்கப்பட்டுள்ள அந்த அமைப்பு, அதில் தான் நம்ம எல்லாமே செயல்படுறோம். ஈகோ செல்ஃப்ங்கிறது எங்க இருக்குன்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் செல்ஃப் தான் இருக்கு. தட் விச் இஸ் பேஸ்ட் அரவுண்ட் அவர் ஈகோ என்ற கருத்தை நீங்கள் சொன்னீர்கள். ஆனா எது உண்மையிலே இது ஈகோ செல்ஃப் தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம தான் இந்த ஈகோ செல்ஃப் சுற்றி தான் நம்ம எல்லோருமே திங்க் பண்றோம். நம்ம பேசுறது செயல்படுறது எல்லாமே ஈகோ செல்ஃப். அன்பார்ச்சுனேட்லி இந்த ஈகோ செல்ஃப் தான் உண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது இல்லை என்றும் கூறினீர்கள். ஈகோ செல்ஃபுக்கு பின்னாடி there is a true self. இந்த ட்ரூ செல்ஃப் என்பது என்ன, அதுதான் நம்மளுடைய ஆன்மனுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சைக்கிக் பீயிங் என்று கூறுகின்றோம். the true self. the true self வந்து it is greater than nature. ஸோ நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா the nature அதனுடைய டிட்டர்மினிசம் எல்லாமே எதை நம்மளுக்கு பாதிக்குது என்றால் நம்மளுடைய அந்த சர்ஃபேஸ் ஈகோ சர்ஃபேஸ் நேச்சர், அதுக்கு தான் அது வந்து பாதிக்குது. உள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரூ சோல் நேச்சருக்கு வந்து இந்த நேச்சர்னுடைய டிட்டர்மினிசம் வந்து பாதிப்பது கிடையாது. இட் இஸ் ஃப்ரீ, ஆல்வேஸ் இட் இஸ் ஃப்ரீ, பிகாஸ் இட் இஸ் ஐடென்டிஃபைட் வித் த டிவைன். இட் இஸ் கிரேட்டர் than நேச்சர் என்று கூறினீர்கள். அதனால்தான் வந்து ஒருவர் ஆன்மனினுடைய ஒரு நிலைப்பாட்டிலிருந்து செயல்படும் பொழுது he doesn't forge a karma என்றும் கூறினீர்கள். அவர் வந்து எந்த விதமான ஒரு கர்ம வினையையும் அவர் ஏற்படுத்துவது கிளை என்று கூறினீர்கள். ஒருவர் ஆன்மீக வாழ்வை தேர்ந்தெடுத்து விட்டால் நேச்சுரலி அவருக்கு இந்த இதிலிருந்து விடுபடுகின்றோம். கம்ப்ளீட்டா அவருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்தோம் அப்படின்னா அவர் கண்டினியூஸா அவர் தனக்கு தனி அவர் சுய ஆராய்ச்சி செய்து கொள்கின்றார். அவருடைய ஈகோ வந்து மெல்ல 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 அதனுடைய பிடியிலிருந்து அவர் விடுபடுகின்றார். நேச்சுரலி அவருடைய இந்த டிட்டர்மினேஷன், இயற்கையினுடைய விதியினுடைய செயல்பாடுகளில் இருந்து விலகுகின்றார் என்பதையும் பார்த்தோம். நம்ம எப்பொழுதெல்லாம் ஆன்மனையிலிருந்து செயல்படுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் முழுமையாக சுதந்திரமாக செயல்படுகின்றோம் என்பதையும் நீங்கள் கூறினீர்கள். அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால், என்ன சொல்யூஷன் என்றால், எவையெல்லாம் இறையம்சத்திற்கு புறம்பான விஷயங்களாக இருக்கின்றதோ அதை நாம் விளக்க வேண்டும் என்றும் கூறினீர்கள். நமக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்தையுமே வந்து உள்ள இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து நம்ம வந்து எவையெல்லாம் விளக்க வேண்டிய விஷயங்களோ அவை அனைத்தையுமே தொடர்ந்து விளக்கி கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால என்ன நடைபெறும், இந்த விளக்குதல் அதன் மூலமாக நாம் நம்முடைய அந்த கீழ் இயல்பு லோவர் நேச்சர் அதிலிருந்து விடுபடுகின்றோம். இதனால் என்ன கிட்டுகின்றது என்றால் நமக்கு ஒரு சமதை கிட்டுகின்றது, ஈக்குவாலிட்டி கிட்டுகின்றது. ஏனால ஈக்குவாலிட்டி என்பதுதான், சமதை என்பதுதான் ஒரு அடிப்படை நிலையாக இங்கு கோரப்படுகின்றது. ஆனால் ஒருவர் உயர்ந்த நிலையை எட்டியவுடன் பார்த்தோம் அப்படின்னா அவர் எவ்வாறு செயல்படுகின்றார் என்றால், அவர் இந்த 3 குணங்களையும் தாண்டிய நிலையில் ஒரு சமதையில் செயல்படும் பொழுது அவர் எந்த அடிப்படையில் செயல்படுகின்றார் என்றால், அவரை பீடித்துள்ள அந்த ஆசை, ஈகோ இவர்களிலிருந்து விடுபட்டு செயல்படுகின்றார் என்பதையும் பார்த்தோம். ஆகையினால் செயல்படுதல் என்பது எப்பொழுதுமே தொடர்கின்றது. முதல்ல எப்படி செயல்பட்டோம், கீழ்நிலையிலிருந்து செயல்பட்டோம். we acted from the lower nature.
ஆனால் அந்த விடுபட்ட நிலையில when we are acting from the soul, we are acting from the higher nature. ஸோ வேலையில் இருந்து நாம் விலகி இருப்பது என்பது இங்கு வலியுறுத்தப்படுவது இல்லை. அந்த கருத்தையும் நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ எந்த உணர்வு நிலையில் நாம் செயல்படுகின்றோம் என்பதுதான் முக்கியம். இந்த ஒவ்வொரு தருணத்தையும் இதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம we should be conscious of every moment என்றும் கூறினீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மொமெண்ட்டும் இட் இஸ் an opportunity, வாய்ப்பு. நமக்கு நம்மை நாமே உள்நோக்கி பார்த்து நம்மிடமிருந்து தேவையில்லாத விஷயங்களை விலக்கி உயர் இயல்பு இயற்கையிலிருந்து செயல்படுவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பு தான் ஒவ்வொரு தருணமும் என்றும் கூறினீர்கள். இந்த லோவர் நேச்சர் என்று கூறினீர்கள், அபார பிரகிருதி. ஹையர் நேச்சர் என்பது பரா பிரகிருதி என்றும் கூறினீர்கள். We should always act from the பரா பிரகிருதி which is associated with the divine. இதை ஸ்ரீ அரபிந்தோ சாவித்திரியில சூப்பர் நேச்சர் என்றும் கூறுகின்றார். சூப்பர் நேச்சர் என்று பகவான் கூறுகின்றார் இந்த பரா பிரகிருதியை. ஆகையினால் ஒருவர் ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுத்து விட்டால் அவர் அவருடைய வாழ்வில் ஒரு புதிய சகாப்தம் தொடர்கின்றது. அவருடைய கர்மா என்பது அங்கு என்ன செய்கின்றது, அது முழுவதுமாக அது அழிக்கப்படுகின்றது. இதற்கு அடிப்படை தேவை என்னவென்றால் அந்த இறை அருள் தான் என்ன செய்யும், ஒருவருடைய கர்மாவை முற்றிலுமாக அழித்துவிடும். ஆன்மீக பாதையில நம்ம செல்லும் பொழுது இந்த இறையருளினுடைய செயல்பாட்டில் என்ன நடைபெறுகின்றது என்றால் நம்முடைய கர்மா முற்றிலுமாக அழிக்கப்படுகின்றது. இந்த கர்மாவிலே பார்த்தோம், நிறைய கர்ம வினைகளை சொன்ன த கைண்ட்ஸ் ஆஃப் கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா. அதில் முக்கியமான எது மிகவும் கடுமையானது என்றால் இந்த உட்காட கர்மா. பட் ஸ்ரீ அரபிந்தோ என்ன கூறுகின்றார் என்றால் உட்காட கர்மாவை கூட அழித்து விடலாம் என்றும் கூறுகின்றார் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். அதனால என்ன அடிப்படையில் புரிந்து கொள்கின்றோம் என்றால், நாம் எந்த அளவுக்கு நம்ம அந்த சாதாரண லோவர் நேச்சர்ல இருந்து விலகி ஹையர் கான்சியஸ்னஸ்ல செயல்படுறோமோ, அப்ப அந்த லோவர் இந்த திரிகுணாஸ்ல இருந்து விலகி உயர்நிலையில் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். அப்பொழுது நாம் இந்த இயற்கையினுடைய நிர்ணயத்தினுடைய பிடியிலிருந்து விடுபடுகின்றோம். நம்மை கர்ம வினைகள் பாதிப்பது இல்லை, முழு சுதந்திரத்துடன் செயல்படுகின்றோம். ஸோ இங்க இந்த கீ எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. த சொல்யூஷன் டு ஃப்ரீடம் இஸ் இன் அவர் ஹேண்ட். அதுதான் இன்றைய உங்களுடைய உரையினுடைய மைய கருத்தாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ரொம்ப அற்புதமான ஒரு உரையை நீங்கள் எங்களுக்கு வழங்கியுள்ளீர்கள். நிறைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். தேங்க்யூ வெரி மச் சார். We look forward to your next session.